ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப சிம்பிளா சுவையா மீன் குழம்பு. எந்த மீன் வாங்கினாலும் சரி இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே பாராட்டுவாங்க. எப்படி வச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி 100% இயற்கையான முறையில் என்னுடைய கைப்பக்குவத்தில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்டான 3-in-1 ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் பேக், சிக்காக்காய் பவுடர், குளியல் பொடின்னு சொல்லக்கூடிய நலுங்கு மாவு என்கின்ற ஹெர்பல் பாத் பவுடர், இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங், பீட்ரூட் ஃபேஸ் பேக், இந்த 5 ப்ராடக்ட்டுமே இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்றாங்க. நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுதுல ஒரு வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்ல புளியை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மண்சட்டியோ இல்லைன்னா கடாயோ ஒன்று பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் சூடுபடுத்தின பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப பெருசால ஒரு சின்ன தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தேங்காய் ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தவிர்த்துடலாம். இதையும் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ இதிலே மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைன்னா கடலெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. எண்ணெய் சூடேறின பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தாளிதம் எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 20 போல் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். மீன் குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மறுநாள் வச்சு சாப்பிடும்போது தான் இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல, இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. குழம்பு மிளகாய் பொடி உங்ககிட்ட இல்லைன்னா கடையில் விற்கக்கூடிய குழம்பு மிளகாய் பொடி தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு மசாலா கருகிடாமல் ஒரு முறை ஒரு 6 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம புளி வடிகட்டி வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணீர் அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே இன்னும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். அந்த எண்ணெய் லைட்டாக மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், மேலே லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. மீன் எந்த வகையான மீனாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சின்ன மீன் பெரிய மீன் அப்படிலாம் கிடையாது. எந்த மீனுக்காக இருந்தாலும் இந்த குழம்பு சூப்பராக செட் ஆகும். மீனை சேர்த்துட வேண்டியதான். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் சேர்க்குறேன். 2 வேளைக்கு 4 பேர் தாராளமாக இந்த குழம்பு சாப்பிட்லாம். இப்போ மூடி வச்சுக்கோங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும். 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த மீன் உறிஞ்சி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். மீனை சேர்த்த பிறகு கரண்டி போட்டு கலக்கி விடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான். பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். திறக்கும் போதே நல்ல ஒரு வாசனை. இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே பாராட்டுவாங்க. பொதுவாகவே நம்ம மீன் குழம்பு வெறும் வெங்காயம் தக்காளி மாங்காய் இந்த மாதிரிலாம் போட்டு செய்வோம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி விட்டு செய்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த குழம்புனுடைய திக்னஸாக இருக்கட்டும், அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே நாக்கில் அந்த எச்சில் ஊறும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறுநாள்லாம் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு
நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.